இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2020ல இப்ப ரீசெண்டா வெளியான கோல்டன் சிட்டி, அதாவது தங்க நகரம் அப்படின்ற ஒரு தாறுமாறான சூப்பரான அட்வென்ச்சர் கதையை பத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையிலும் சரி, கிராபிக்லயும் சரி கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அல்டிமேட்டா கொடுத்துருக்கானுங்க. கூடவே இந்த படத்தோட கதையை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல பாக்குற இடமெல்லாம் சும்மா ட்விஸ்ட்னு கொய்யால குமிச்சு வச்சிருக்கானுங்க. சரி, அப்படியே டைரக்டா கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்க்கும்போது நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறானுங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீரோட அப்பா தான் அந்த தங்க நகரத்தையே ஆராய்ச்சி செஞ்சு இறந்து போனாரு அப்படின்றாங்க. இவன் எதுக்காகடா கூப்பிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட நிறைய கைவித்தைகள் அதிகம் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால இவன்ட்ட எப்படியாவது ஒன்று ரெண்டு தப்பிச்சு வந்திருக்கும். இவனை நம்ம பிடிச்சி எப்படியாவது மேல போயிடலாம் அப்படின்னு இந்த நாட்டோட இளவரசன் இவனை கூட்டி வந்திருக்கான். சும்மா கூட்டி வரல, இவனோட காதலியை கடத்தி வச்சிருக்கானுங்க. அதனாலதான் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்ததே இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தங்க நகரத்தை திறக்கிறதுக்கான ஒரு சாவி இவன்ட்ட தான் இருக்கு. அதை எப்படியாவது இவன்ட்ட இருந்து பறிச்சிடணும், அங்க நாம போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நாட்டோட இளவரசனோட ஒரு முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லப்படுது. நம்ம ஹீரோ வரான், கையில இந்த சாவி வச்சிருக்கான். என்னடா பண்றதுன்னு அவனுக்கே ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவனோட காதலியை இவரை கடத்தி வச்சிருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட காதலியை ஃபர்ஸ்ட் விடுங்கடா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த நாட்டு இளவரசன் ஃபர்ஸ்ட் இந்த சாவியை கொடுப்பா, அப்பதான் எங்களால விட முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் சாவியை வேகமா அங்க தூக்கி போட்டு எப்பயாவது அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவனுங்க பதிலுக்கு எங்களால உன் இஷ்டத்துக்கு அனுப்ப முடியாதுப்பா அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறானுங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஏண்டா சாவியை தான் கேட்டீங்க, அதையும் கொடுத்துட்டேன், இப்ப ஏண்டா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த இளவரசர் சொல்றான், அந்த கோல்டன் சிட்டியோட சாவி தான் எனக்கு கிடைச்சிருக்கு, நீ என்ன கூட்டிட்டே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இது நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய அந்த இடத்துல இருந்து வேகமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். திடீர்னு பின்னாடி இருக்கவங்க ரெண்டு பேரும் அந்த லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த தீவோட ஆழத்தை பத்தியும் அந்த தீவோட அதிசயத்தை பத்தியும் இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த கூட்டம் யாருன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அதுல இறந்து போனார்ல, அதுல நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அந்த லேப்டாப்ல இவனுக்கு போட்டு காமிப்பானுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படி ஷாக் ஆகி போய் நின்று போயிருவான். அப்பதான் நம்ம இளவரசனும் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் சில வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சேன் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, அந்த தங்க நகரத்துல நான் மட்டும் தனியா நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்னு. ஆனா அந்த தங்க நகரமே அந்த பணத்தை வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் அங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த நகரமே வெடிச்சு சதறி போயிருச்சு. எதுக்காக இப்ப நான் இதை சொல்றேன்னா, அதுல உங்க அப்பா ஒரு ஆளா இருந்திருந்தாரு, அதனாலதான் உன்ட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த தங்க நகர வெடிச்ச கையோட அங்க இருந்து எனக்கு கிடைச்ச ஒரே பொருள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சவப்பெட்டி தான். ஏன்னா இது தங்கத்தால ஆனது, இது ஒண்ணு மட்டும் தான் நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன் ரொம்ப வருஷமா. அதுவும் இல்லாம இந்த சவப்பெட்டிக்குள்ள என்ன உயிரினம் இருக்கு, என்ன இருக்குன்னு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. ஆனா இந்த சவப்பெட்டி தங்கத்தால ஆனதுப்பா அப்படின்னு சொல்ல, இந்த பொட்டியை பார்த்த நம்ம ஹீரோவும், இவனுக்கு எப்படா தங்க பொட்டி அதுவும் இவ்வளவு பெருசா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்க, எல்லாரும் கும்பலா பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே இவனுங்களுக்கு பின்னாடி பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த பொட்டி அப்படியே ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு மம்மி வெளியே வருது. இவனுங்க யாருமே அதை கண்டுக்கல. அந்த பொட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்த இந்த மம்மி திடீர்னு அந்த இடத்துல இருந்து கீழே விழுக, பின்னாடி இருந்த ஒரு 2-3 பேர் பாத்துறானுங்க. பார்த்த கையோட ஐயோ அம்மானு கத்திட்டு ஓட, இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட காதலியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வேகமா தப்பிச்சு ஓட பார்க்க, இவனுங்களும் கண் எடுத்து சுட ஆரம்பிப்பானுங்க. உடனே அந்த இளவரசனும் ஃபர்ஸ்ட் யாரும் சுடாதீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அந்த இடத்துல இருந்து அமைதியாயிருவானுங்க. ஆனா நம்ம ஹீரோயினை கூட்டு வேகமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, அந்த மம்மி பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி வரும். ஏன்னா அந்த மம்மியோட ஒரு நூல் நம்ம ஹீரோட பேண்ட் பாக்கெட்ல மாட்டிக்கும். அதை கூட கவனிக்காம பயப்புள்ளைங்க 2 பேரும் வேகமா வீட்டுக்கு ஓடி போயிடுவானுங்க. வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சா அந்த மம்மி இவனுங்க பின்னாடியே வந்திருக்கும். ஏன்னா அந்த மம்மியோட நூல் தான் நம்ம ஹீரோட பேண்ட் பாக்கெட்ல மாட்டிருக்கு. இவனுங்களும் உள்ள வந்தானுங்களே, வீட்டு கதவை கூட சாத்தல. அப்படியே இந்த மம்மி உள்ள வந்துரும். இவனுக்கு 2 பேரும் என்ன பண்றது தெரியாம ஒரு சோஃபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பானுங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ பயந்துகிட்டு வேகமா போயிட்டு ஒரு போலீஸ்கார பொம்பளைய கூட்டி வர, ஏமா என் வீட்டுல ஒரு மம்மி வந்து படுத்திருக்கு, எப்படியாவது என்ன வந்து காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அந்த போலீஸ்கார அம்மாவும், நீ என்னடா முட்டாள் பையலா இருக்க, யார் வீட்டுக்குள்ளடா மம்மி இருக்கு, இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள அப்பதான் என்ட்ரி ஆகுறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த சோஃபால அந்த மம்மியான அந்த மனுஷனும் நம்ம ஹீரோயினியும் அப்படியே ஹாயா ஃபேஷியல் போட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த அந்த போலீஸ்கார அம்மாவும், அடே மம்மி இருக்குன்னு சொன்னியே, எங்கடா மம்மியை காணா உன்னை காணா அப்படின்னு அந்த பையல கோவமா கேட்க, இந்த பையனும் இங்கதான் மேடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினி வேகமா எந்திரிச்சு வந்து, உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க, ஏதோ மம்மி இருக்குன்னு சொன்னாமா புருஷன் அப்படின்னு தான் அந்த அம்மாவும் சொல்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இவர் கொஞ்சம் நைட்டு குடிச்ச சரக்குல இப்ப மென்டல் ஆயிட்டாரு, அதனாலதான் மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மாவும் கோவப்பட்டு அந்த இடத்துல திட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கறான், அட என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல, மம்மி இருந்துச்சு மம்மியை காணா, கடைசியில பார்த்தா மனுஷன் உட்காந்துருக்கான் அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, மம்மியா இருந்தவர் தான் இப்ப மனுஷனா உட்காந்துருக்காரு, இது உயிருள்ள மம்மி அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட இந்த மனுஷனும் ரொம்ப ஷாக்
ஆகி போய் நின்றான். அப்பதான் அந்த மம்மியா இருந்த மனுஷனா மாறின இந்த மனுஷன் உடனே உயிர் வந்து நான் இப்ப எங்க இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி வீட்டை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த மனுஷனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா அந்த வீட்டுல ஆங்கர்ல ஒரு போட்டோ மாட்டிருக்கு. இதை பார்த்த இந்த மனுஷனும் வேகமா அப்படியே பக்கத்துல போய் பாக்குறாரு. பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பையன் வேகமா ஓடி வந்து இதையாப்பா நீ பாக்குற கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்ல உடனே அந்த மனுஷன் இதை பார்த்துட்டு இது யாரோட போட்டோ அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா நானே என்னோட அம்மாவை எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்ல இதை பார்த்த அந்த மனுஷன் நான் தாப்பா உங்க அப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கெட்ட கோவம் வந்தது. கையில என்னென்ன பொருளா கிடைக்குதோ எடுத்து அந்த மனுஷனை விரட்டி அடிக்கிறான். அந்த மனுஷனும் உண்மையாவே நான் அப்பா தாண்டா சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இந்த பையன் ரொம்ப கோவமாய் போயிட்டு கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் விட்டு துரத்துறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இவனுங்க 3 பேருமா சேர்ந்து ஒரு பிளான் போறானுங்க. என்ன அப்படின்னா அந்த தங்க நகரத்தை நம்ம கண்டிப்பா அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு. அப்பதான் இந்த பையனோட அப்பா சொல்றாரு ஏற்கனவே நான் அங்க போய் இறந்து போய் தான் மறுபிறவி எடுத்து இப்ப நான் இங்க வந்திருக்கேன். திரும்பவும் அந்த இடத்துக்கு போறது உயிருக்கு சாத்தியமே இல்லப்பா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையன் அப்படிலாம் கிடையாது நாங்க கண்டிப்பா போயாவோ நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த பையனோட அப்பாவோ அப்படிலாம் பண்ணிடுறப்பா நானும் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பிளான போட்டு ஒன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. அப்படியே இவனுக்கு போற அந்த பிளைட்டை பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஒரு பக்கத்து பார்க்கும்போது படகு மாதிரியும் ஒரு பக்கத்து பார்க்கும்போது ஹெலிகாப்டர் மாதிரியும் ஏதோ ஒரு விசித்திரமான வாகனம் மாதிரி இருக்கு. அப்படியே இவனுங்களை அதுல இருந்து வந்து ஒரு பக்கத்து பேராசூட்ல மாதிரி அப்படியே கீழே இறங்கிடுறானுங்க. இறங்கிட்டு இருக்க வாக்குல அன்னைக்குன்னு பார்த்து காத்து அவ்வளவு காத்து அடிக்குது. ஒரு பக்கத்து திசை மாதிரி அந்த பொண்ணு போயிடுறா. இன்னொரு பக்கத்து இந்த அப்பனும் மகனும் அப்படியே இறங்கிட்டு இருக்கானுங்க. இறங்கிட்டு இருந்த வாக்குல பார்த்தா திடீர்னு இந்த பையனோட அப்பா அப்படியே அங்க இருக்க ஒரு மரத்தோட கிளையில மாட்டிக்கிறாரு. இந்த பையனும் அப்படியே கீழே குதிச்சிடறான். குதிச்ச கையோட அந்த பையனோட அப்பா டேய் என்னையும் எப்படியாவது காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்ல இதை பார்த்த இந்த பையன் உன்னெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிக்க எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. ஏன்னா ஒரு மரத்தோட கிளையில மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க தெரியாம இவ்வளவு பண்றியா எனக்கு ரொம்ப கோபமா வருதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவுக்குல திடீர்னு அந்த மனுஷனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பாம்பு ஒன்று அப்படியே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த இந்த பையனும் யோ பாம்பியான்னு கத்த திடீர்னு அந்த ஆளு அந்த பாம்பை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா திடீர்னு பார்த்தா இந்த 2 பேத்துக்கு ஆப்போசிட்ல அந்த காட்டுல இருக்க காட்டுவாசிங்க 3 பேர் சுத்து போட்டுறானுங்க. இவனுங்க என்ன பண்றேன்னு தெரியாம அவனுங்கள மாதிரி நம்மளே ஏதாவது டுப்பா போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க முன்னாடி இவனுங்க 2-3 கைவித்தியை காமிக்க அவனுங்க திடீர்னு ஒரு குரல் கொடுக்குறானுங்க. கொடுத்த சுட்டுல பார்த்தா அந்த காட்டுல இருக்க எல்லா காட்டுவாசி வந்து இவனுங்க 2 பேத்தையும் சுத்து போட்டுறானுங்க. இவனுங்க 2 பேரும் பயத்துல என்ன பண்றது தெரியாம அப்படியே அந்த இடத்துல அட்டாச் ஆகி உட்காந்துறானுங்க. ஏன்னா இவனுக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க. ஆப்போசிட்ல ஒரு 40 பேர் இருப்பானுங்க. அப்படியே பயத்துல இவனுக்கு 2 பேரும் உட்காந்துருக்க திடீர்னு இந்த பையனுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயினி என்ட்ரி ஆயிடுறா. நம்ம ஹீரோயினி அவனுங்களை பார்த்து ஒரு கண்ணை தான் காமிக்கிறான். அந்த இடத்துல இருந்து அந்த பயபுளுங்க எல்லாம் காட்டை விட்டு தெரிச்சு ஓடி போயிடறானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறா எதுக்காக உன்னை பார்த்து எல்லாம் இப்படி பயந்து ஓடுறானுங்க அப்படின்னு கேட்க உடனே இந்த பொண்ணு நான் கையில கன்னு வச்சிருக்கல அதை பார்த்துதான் இந்த முட்டா பசங்க எல்லாம் பயந்து ஓடுறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஓகே பேபி நம்ம இப்ப கோல்டன் சிட்டிக்குள்ள கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள அப்படியே சுத்தி முத்தி பாக்குறானுங்க எந்த சைடு தான் பாதை இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சரி இந்த ஆள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறான் சரியா இந்த தங்க நகரத்துக்கு எப்படிதான் போறது அப்படின்னு கேட்க இதை பார்த்த அந்த மனுஷனும் எனக்கு சுத்தமா பாதையே தெரியல எந்த பக்கத்து போறதுன்னு ஏன்னா இந்த காடு ஃபுல்லா மொத்தமா மாறி கிடைக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட நம்ம ஹீரோ போயிலும் உன்னை போய் நான் கூட்டி வந்த பாரு நான் தாயா ஒரு முட்டாளு அப்படி சொல்லி பேசிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவான். இவரும் பேலன்ஸ் இல்லாம திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு மரக்கட்டையை மிதிக்க அதுக்குள்ள இருந்து ஏதோ புகையா வருது. இதை பார்த்து அந்த பொண்ணு கேக்குற எதுக்காக இவ்வளவு புகை வருது இது சம்பந்தமே இல்லாம இருக்க அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த பெரிய மனுஷன் சொல்றாரு இந்த காட்டுக்குள்ள இருந்த ஜப்பான் ராஜா இறந்து போய் மறுபிறவி எடுத்தத இது புகையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இவனுங்க 2 பேரும் அப்படியே திகச்சு போய் நிக்கிறானுங்க. அப்பதான் இந்த மனுஷன் சொல்றாரு இந்த புகையை வச்சு பாதாள ரகசியங்கள்லாம் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவனுக்கு தெரிய வருது இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் இந்த மனுஷன் சொல்றாரு இந்த மரத்தோட வேருக்கு அடியில தான் அந்த தங்க சுரங்கத்துக்கான பாதையே இருக்கு அப்படின்னு சொல்ல இவனுங்களும் சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நேரா உள்ள போயிடுறானுங்க. அங்க போய் பார்த்தா இந்த மரத்தோட வேருக்கு அடியில பார்த்தா ஒரு பெரிய ஓட்டை தான் இருக்கு ஒண்ணுமே தெரியல ஃபுல்லா கருங்கம்முன்னு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ பைய பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கோவக்குள்ள குதிச்சிடறான். குதிச்ச நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு பேச்சு மூச்சு இல்ல எந்த சத்தமும் இல்ல மேல இவங்க 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்க அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த மனுஷனை பிடிச்சி இந்த பொண்ணு தள்ளி விட 2 பேர் கணக்காயிருச்சு. 3வதா இந்த பொண்ணு ஒரு கொக்கிய போட்டு அந்த கோவக்குள்ள அப்படியே பொறுமையா இறங்குறா. அப்படியே 3 பேர் ஒரு வழியா ஒன்னாயிரானுங்க. இறங்கின உடனே இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு கல்லுல ஒரு கல்வெட்டுல ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் இந்த கல்லுல என்ன எழுதிருக்கு கொஞ்சம் படித்து சொல்றியா செல்லம் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்ல அப்ப இந்த பொண்ணு என்ன படிக்கிறா அப்படின்னா பள்ளத்தாக்குக்கு சம்பந்தமே இல்லாம வரவங்களை இந்த இடம் சாகடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட அவனுங்க 2 பேரும் ஓஹோ இந்த கோகுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய
பெரிய கதவு ஒண்ணு தெரியுது. அந்த கதவை திறந்து இவனுங்க எல்லாருமே உள்ள போறானுங்க. உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு சிலை மட்டும் அந்த குகைக்குள்ள அவ்வளவு பெருசா இருக்கு. இத பார்த்து இவனுங்க அப்படியே பயந்து பயந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போயிட்டு இருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த இடத்துல நிறைய புதையெல்லாம் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்ல, உடனே இந்த பொண்ணு, நம்ம வந்த வேலை அந்த தங்க நகரத்தை பாக்குறது மட்டும்தான், வேற எதிலையும் நீ கைய வச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கொஞ்சம் அமைதியா இருக்க வச்சிருக்கா. அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச தூரம் நடந்து போனா அந்த சிலைக்கு பின்னாடி இன்னொரு சாமி சிலை ஒண்ணு தெரியுது. அந்த சிலையோட நெஞ்சு பகுதியில தான் இதோட சாவி இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அதோட நெஞ்சு பகுதியில போய் கைய வைக்கிறான். அப்படியே அந்த சிலை கதவு மாதிரி அப்படியே ரெண்டா ஓபன் ஆகுது. இத பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமா நிக்கிறானுங்க, எவ்வளவு கட்டமைப்பு இருக்கு பாரு அப்படின்னு. உடனே இவனுங்களும் சரி வாங்க நாம அப்படியே டைரக்டா எல்லாம் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஆரம்பத்திலே பார்த்திருப்போமே அந்த இளவரசன், அவன் பார்த்து கையாலோட கன்னோட சுத்திட்டு இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். ஒரு பக்கத்து இவனுங்க வந்துட்டு இருக்கானுங்க, இன்னொரு பக்கத்து அவனுங்களும் வந்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களும் அப்படியே இன்னொரு கதவை திறந்து இன்னொரு கோகுல போயிடறானுங்க. அங்க போய் பார்த்தா ஏதோ மனுஷனோட தலையை வெட்டி வச்ச மாதிரி ஒவ்வொரு அச்சா இருக்கு. இவனுங்களும் அப்படியே அதை சுத்தி முத்தி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அடுத்தது அப்படியே என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.